விளையாடணுமா வந்தமா கிடையாது. மணிடா இங்க வர வெளியடா. ஓ மணிடா ஐயோ கோவிலும் இல்லை சொல்லிக்க மந்திரம் இல்லை தாய் கோவில் சொல்லிக்க மந்திரம் இல்லை சாமி அடுப்பு இல்ல சாமி நானா பண்றது அடுப்பு இல்லாத நான் எங்க போறது அவர் விகடகவி விடுங்க. இருந்தாலும் உங்களுடைய அன்பு மகன் ஆசை மகன் ஒப்பற்ற மகன் உறவு மகன் விளங்கக்கூடிய இந்த மணிகண்டனையும் உனது மகன் ராஜனையும் மனதார வாழ்த்த வேண்டும். அனைவரும் ஒருங்கேற செற்றி நலன்களை பற்றி சிறப்போடு என்றும் வாழ வேண்டும். நீங்கள் இருவரும் தாயில் திருநூறு கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் என்ற திரு வாசகத்தை கற்றுணர்ந்து நீங்கள் உரைத்த பிரகாரம் குருகுலம் சென்றோம். அனைத்து கலைகளும் கற்று அறிந்து விட்டோம். அப்பா வால்போர் குதிரையேற்றம் யானையேற்றம் அனைத்து பயிலும் கற்றுக்கொண்டேன். கராத்தெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? அனைத்தும் கத்துக்கிட்டாங்க. அனைத்து பயிற்சிகளும் கற்றுக்கொண்டோம். மான் கராத்தா, குடி கராத்தா, கடி கராத்தா, சூரி கராத்தா. அது என்ன மான் கராத்தா? அவன் விடு, அவன் விகடகவி விட்டால் பேசிக் கொண்டிருப்பான். நீங்கள் உணவு உண்டீரா இல்லையா? அப்பா இன்னும் இல்லப்பா, உணவு இல்லையா? நீங்கள் அரண்மனையில சென்று உணவு எடுத்துவிட்டு இருவரும் ஓய்வு பெறுங்கள். தோருக்கு மேல் வளர்ந்து விட்டார்கள் இருவருமே. தோருக்கு மேல் வளர்ந்து விட்டால் மகன் கிடையாது, இருவருமே தோழனாகி விட்டார்கள். என்னை பார், என் உருவத்தை பார், நம்மை பார்த்தாயா? நமக்கோ வயது கடந்து விட்டது. நாங்க போனா எப்படிடா உனக்கு கஞ்சி? இப்போ பையன் வந்துட்டான், ஒரு வேண்டுதல் இருக்கும், அம்மாவுக்கு வேண்டுதல் இருக்கும், நல்லபடியா குழந்தைச்சுன்னா திருப்பதி போய் மொட்டை அடிக்கிறேன், காட்சி யாத்திரை போய் வரேன், திருத்தணி பாத யாத்திரை போறேன்னு வேண்டுதல் இருக்கு. பரவாயில்லை, அதுதான் சொல்றேன் நான். எங்களுடைய எண்ணத்தை நீயும் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் கடமையே எங்கள் இருவர் கடமை முடிந்து விட்டதடா. முடிஞ்சிச்சு. நான் இனிமேல் ஓய்வு பெறலாம் என்று இருக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்கிறேன். அப்படியா? இந்த பொறுப்பை நம்முடைய மூத்த மகன் மணிகண்டனுக்கு மணிமுடி நாட்டை சுட்டிவிட்டு ஓய்வு பெறலாம் என்று நினைக்கிறேன். அப்படியா? என்னங்க இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
பதிசொல் மீறாதவரே பத்திரிக்கை அழகாவான் என்ற எழுத்து வார்த்தைக்கு என்னுடைய மனைவி எவ்வளவு அழகாக சொல்றா பாத்தியா? ஏடா உனக்கு கும்பல் வந்துச்சு வரும் உனக்கு பத்திரின்னு ஒண்ணு நீங்க எதை சொன்னாலும் தடையே இல்லை என்று சொல்லிவிட்டாள் என்னுடைய மனைவி. உண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா? கண்டிப்பாங்க. நான் சென்று அதி விரைவாக நம்முடைய மகன் மூத்த மகனுக்கு மணிகண்டனுக்கு மணிமுடி சூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்கிறேன். வாருங்கள் போகலாம். அறிந்த மரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களை பொறுத்து ரசிக்க வேண்டும். ஓம் சத்தியமான ஒண்ணு பருத்தாம்படி மேல் வாழவில்லாளி வீரமணி கண்ட காசிராமர் கேரளாடிக்கு அளவோ மரியருக்கு ஆனந்த சித்தன் எங்களை இணையப்ப சுவாமியே சரணமையப்பா. அல்லாஹ் இல்லல்லா பவரல்லா எரிமல்லுகிற அல்லா என காப்பாத்தணும். அல்லா கருப்பண்ண சாமி சும்மா பெரிய ஆள் முள்ள அச்சு நிறமா வாங்கி கடப்பானா நான் போன பெரிய அச்சுனா ஏன்டா ராவா குடிக்கிறான் தண்ணி கூட்டி போட்டு குடுறா பாய். ராவா குடிச்சா வயிறு எரிதான் செய்யும். என்னுடைய ஆசை அனைத்தும் நிராசையாக போகிறது என்று அந்த மணிகண்டனை கானகத்தில் எடுத்து வந்தானோ அன்று முதல் இன்று வரை ஆட்சி ஆள வேண்டும் என்று மறைப்போடு இருந்தேன். ஆனால் மகனுக்கு மணிமுடி சூட்டுவிழாவா மணிமுடி நடக்க கூடாது. ஆட்சியில் நான் அமர வேண்டும். அப்படி என்றால் எப்பொழுது எங்கு செல்ல வேண்டும்? சூழ்ச்சி செய்ய வேண்டும். மகாராணி சந்திப்போம்.